ஹாய் ஸ்டூடெண்ட், நாம கணங்களினுடைய பல்வேறு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கண செயல்பாடுகள். கண செயல்பாடுகள்ல நாம கணங்களினுடைய நிரப்பு கணம், வெட்டு கணம், இரு கணங்களினுடைய சேர்ப்பு மற்றும் வித்தியாசம், இந்த நான்கையும் பார்க்க போகிறோம். அதுல முதல்ல நம்ம கணங்களினுடைய நிரப்பு கணத்தை பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போது நிரப்பு கணம். நிரப்பு கணம் பார்ப்பதற்கு முன்னாடி நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க அனைத்து கணங்களினுடைய வகைகள்ல ஓருறுப்பு கணம், வெற்று கணம் இதெல்லாம் படிக்கும் பொழுது முடிவுறு கணம், முடிவுறா கணத்துல அனைத்து கணம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அனைத்து கணம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது காரணத்திற்காக எடுத்துக்கொண்ட அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிய தொகுப்புகளுக்கு கணம் அனைத்து கணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அனைத்து கணம் இப்போ ஒரு கணக்குல நம்ம எடுத்துக்கிறோம். u சமம் அப்படின்னு என்னென்ன உறுப்புகள் எடுத்துக்கிறோம்? 1 2 3 4 5 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அனைத்து கணம் 6 உறுப்புகளை கொண்டது. அனைத்து கணத்தை எந்த குறியீடால குறிக்கிறோம்? யூனா யூனிவர்சல் செட். இப்ப நாம நிரப்பு கணம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். இதுல ஏ அப்படின்னு ஒரு கணத்தை நான் எழுதுறேன். ஏங்கிற கணத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னா 2 3 5 இந்த 3 உறுப்புகளும் இருக்கு. இப்ப ஏங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகள் 2 3 5. இந்த ஏங்கிற உறுப்பினுடைய நிரப்பி கணம் அதை நாம எப்படி எழுதுவோம்னா ஏ டேஷ், ஏ போட்டு அதனுடைய மேல ஒரு கோடு போடணும். அல்லது இதை எப்படி எழுதலாம்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதலாம். ஏ போட்டு மேல சி போடணும், அல்லது ஏ போட்டு மேல ஒரு கோடு போட்டா ஏ டேஷ். இதை எப்படி படிக்கணும்? ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏ இன் நிரப்பி கணம் இதை எப்படி சொல்லணும்? ஏ டேஷ்னா என்ன அர்த்தம்னா ஏ இன் நிரப்பு கணம். இதுல எதெல்லாம் இருக்குன்னா ஏயில உள்ள உறுப்புகளை தவிர அனைத்து கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும். இப்போ ஏயில 2 3 5 இருக்கு. அந்த 2 3 5 விட்டுட்டு அனைத்து கணத்தில் உள்ள மிச்ச உறுப்புகளை எழுதினா 1 4 6 இந்த உறுப்புகளை எழுதினா இதத்தான் ஏயினுடைய நிரப்பி கணம் என்று சொல்லுகின்றோம். இப்போ நான் இன்னொரு கணம் எழுதி காமிக்கிறேன். பி அப்படிங்கிற கணம். பிங்கிற கணத்துல நானு 6 அப்படின்னு ஒரு உறுப்பு எழுதுறேன். இப்போ பி டேஷ் அல்லது பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பியினுடைய நிரப்பி கணத்துல என்னென்ன உறுப்புகள் வரும்? பியில இருக்கிற உறுப்பை விட்டுட்டு எழுதணும். அப்ப 6 விட்டுட்டு அனைத்து கணத்துல இருக்கிற உறுப்புகள் என்னென்ன? 1 2 3 4 5 6. சாரி, 6 வராது. 1 2 3 4 5 வரைக்கும் எழுதணும். ஓகேவா? அப்போ பியின் நிரப்பி கணத்தில் பியில இருக்கக்கூடிய உறுப்புகளை தவிர இதை விட்டுட்டு அனைத்து கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் எழுத வேண்டும். புரிஞ்சுதா? அப்போ நிரப்பி கணம் என்றால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுது. ஏ டேஷ்னா ஏயின் நிரப்பி கணம் அப்படின்னா ஏங்கிற கணத்தில் இருக்கிற உறுப்புகள் இல்லாம அனைத்து கணத்தில் இருக்கிற உறுப்புகளை எழுத வேண்டும். அடுத்தது நாம என்ன கணங்கள் பார்க்க போறோம் அப்படி செயல்பாடு பார்க்க போறோம்னா கணங்களின் சேர்ப்பு. கணங்களின் சேர்ப்பு சேர்ப்பு வார்த்தையிலே இருக்கு. 2 கணங்களை நாம சேர்த்து எழுத போறோம். கணங்களின் சேர்ப்பு. இந்த கணங்களின் சேர்ப்பை எப்படி குறிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஏன்னு ஒரு கணம். ஏங்கிற கணத்துல நான் என்ன எழுதுறேன்? 2 3 5. பிங்கிற கணத்துல 3 4 6. இப்படி நான் 2 கணங்கள் எழுதிட்டேன். இப்போ இந்த 2 கணங்களை நாம என்ன பண்ண போறோம்? சேர்க்க போறோம். அதை எப்படி குறிப்போம் அப்படின்னு சொன்னா ஏ சேர்ப்பு பி. யூன்னு படிக்க கூடாது. ஏ சேர்ப்பு பி இப்படி எழுதின என்ன படிக்கணும்? சேர்ப்பு. ஏ சேர்ப்பு பி. ஆங்கிலத்துல ஏ யூனியன் பின்னு சொல்லுவோம்.
இப்போ ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் நம்ம சேர்க்க போறோம். 2, 3, 5 அப்படிங்கிற ஏங்கிற கணத்தை சேர்த்து எழுத போறோம். எது கூட? 3, 4, 6. இப்போ சேர்க்கிறதுன்னா ரெண்டு கணத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் எழுத போறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, கணங்கள்ல ஒரு உறுப்பு ஒரு தடவை தான் வரணும். இப்ப இது ரெண்டுலயும் எந்த உறுப்புகள் பொதுவா இருக்குன்னு பாருங்க. இப்போ 3ங்கிற உறுப்பு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. மற்ற உறுப்புகள் எல்லாம் 2, 5, 7 மட்டும்தான் இருக்கு. 4, 6 Bல மட்டும்தான் இருக்கு. அப்ப அதை பத்தி கவலை இல்லை. எந்த உறுப்பு 2 கணத்திலையும் வருதோ அத ஒரு தடவை எழுதினா போதும். இங்க 7 எழுதும் போது 3 எழுதிட்டு மறுபடியும் 3 எழுத தேவையில்லை. அப்போ இந்த 3 அடிச்சிடலாம். அப்போ A சேர்ப்பு Bல என்ன வரும்? 2, 3, 4, 5, 6 எழுதும் போது ஏறு வரிசையில எழுதுறது கரெக்டா இருக்கும். ஓகேவா? அப்போ A சேர்ப்பு Bல 2, 3, 4, 5, 6 புரிஞ்சுதா இல்லையா? A சேர்ப்பு Bனா என்னன்னு? இதத்தான் நாம என்னன்னு சொல்றோம்? கணங்களின் சேர்ப்பு. புரிஞ்சுதா? அடுத்தது கணங்களின் வெட்டு. கணங்களின் வெட்டு. வெட்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இரண்டிலும் பொதுவாக உள்ள உறுப்புகள். இரண்டிலும் பொதுவாக உள்ள உறுப்புகள். இப்போ அதே ரெண்டு கணத்தை நான் எழுதினேன். A சமம், இதுக்கு முன்னாடி என்ன எழுதினோம்? 2, 3, 5. 2, 3, 5. அடுத்தது Bங்கிறதுல என்ன எழுதினோம்? 3, 4, 6. இப்போ நாம கணங்களின் வெட்டு படிக்க போறோம். A வெட்டு B. வெட்டுங்கிறதுக்கு நான் என்ன குறியீடு போட்டேன்? இப்படி எழுதினா அதை என்னன்னு படிக்கணும்? வெட்டு. ஆங்கிலத்துல இதை என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்செக்ஷன். A இன்டர்செக்ஷன் B. தமிழ்ல A வெட்டு B. A வெட்டு Bங்கிற கணத்துல எதெல்லாம் வரும்னா, எந்த உறுப்புகள் ஏயிலையும் இருக்கு பியிலையும் இருக்கோ அந்த உறுப்புகள். இப்ப 2 ஏல இருக்கு, பில இருக்கா? இல்ல. 3 ஏலையும் இருக்கு பிலையும் இருக்கு. அப்போ அது ஏ வெட்டு பில எழுதணும். 5 பில இல்ல. அப்போ ஏதாவது ஒரு கணத்தை செக் பண்ணாலே போதும். இன்னொரு கணத்துல இருக்காது. இருக்கிற உறுப்புகளை மட்டும் எழுதலாம். இப்ப இரண்டிலும் உள்ள உறுப்புகள் எதுன்னு பார்த்தா ஒரே ஒரு உறுப்பு. அப்ப ஏ வெட்டு பில எது மட்டும்தான் வரும்? 3 என்ற ஒரே ஒரு உறுப்பு தான் வரும். இது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஒரு கணம் எழுத போறேன். A B C. Y அப்படிங்கிற கணத்துல B C D E. இப்போ X வெட்டு Y. இதெல்லாம் பொதுவா இருக்கு. A ரெண்டுலயும் இருக்கா? இல்ல. B இருக்கா? ரெண்டுலயும் இருக்கு. அப்போ B இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அடுத்தது C இதுலயும் இருக்கு, இதுலயும். ஒரு தடவை தான் எழுதணும். அடுத்தது A B C இடம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த உறுப்புகளும் இருக்கான்னு நம்ம செக் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அப்ப X வெட்டு Yல B, C. இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இதே இதுல கணங்களினுடைய வெட்டுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ M அப்படின்னு ஒரு கணம் எழுதுறேன். அதுல 1, 2. N அப்படின்னு ஒரு கணம் 4, 5. இப்போ நாம M வெட்டு N கண்டுபிடிக்க போறோம். M வெட்டு Nன்னா Mலையும் இருக்கணும், Nலையும் இருக்கணும். எந்த உறுப்பு இருக்கு? எதுவுமே இல்லை. 1 Mல இருக்கு, Nல இல்லை. 2 Mல இருக்கு, Nல இல்லை. 4, 5 Nல இருக்கு, ஆனா Mல இல்லை. அப்போ M வெட்டு Nல எந்த உறுப்புமே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்று கணம். அப்போ நாம கணங்களின் செயல்பாடுகள்ல 3 செயல்பாடுகள் பார்த்தோம். என்னென்ன? முதல்ல அனைத்து கணம் என்றால் என்னன்னு பார்த்துட்டு நிரப்பி கணம் பார்த்தோம். நிரப்பி கணம்னா என்னன்னு சொன்னேன் நானு கன செயல்பாடுகள்ல. எதனுடைய நிரப்பி? A டேஷ் அப்படின்னு சொன்னா ஏயில இருக்கக்கூடிய உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்துல இருக்கிறது.
பி காம்ப்ளிமெண்ட் அல்லது பி டேஷ்னா பில இருக்கிற உறுப்பை விட்டுட்டு அனைத்து கணத்துல இருக்கு. அடுத்தது என்ன பார்த்தோம்? கணங்களின் சேர்ப்பு. 2 கணங்களை சேர்த்து 2 கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதணும். ஆனால் எந்த உறுப்பும் 2 முறை வரக்கூடாது. அடுத்தது கணங்களினுடைய வெட்டு. வெட்டுனா 2 கணத்திலையும் பொதுவாக உள்ள உறுப்புகள். அடுத்தது கணங்களின் செயல்பாடுகள்ல இன்னொன்னு பார்க்க போறோம். கணங்களின் வித்தியாசம், கணங்களின் சமச்சீர் வித்தியாசம். ஓகே.